ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு வழக்கு இல்லை. ஒரு 261 எஃப்ஐஆர் வந்து இருக்குது. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்குது. ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்குது. ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்ரி இருக்குது. அதோடு சேர்த்து தான் இப்போ கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்குது. நான் இதை பூரா விட்டுட்டு வரணுன்னா 700 வருஷம் வேணும். ஆனால் இதை தாங்கிட்டு இந்த வழியோடு வாழ்ந்துட்டு இதை நாங்கள் நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பலமாக இந்த விருதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஊடகம் நிறைய வகையான ஊடகங்கள் இருக்குது. நாங்கள் எடுத்துக்கிட்ட பாதை இது. கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. கொஞ்சம் மலை ஏறுறோம், கொஞ்சம் இறங்குறோம். ஆனால் இவ்வளவுக்கும் பின்னாடி ஒரு ஒற்றை கோட்டில் எனக்கு ஒரு துயர் வந்தப்போ மொத்த தமிழகமும் என் கூட நின்று என்னுடைய விடுதலைக்காக பாடுபட்டதை அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன். பேசுகிற அனைவருக்கும் நக்கீரன் கடமைப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். ஏன்னா எங்கள் சகாயம் இருந்தார் நம்ம ராகவராஜ் தம்பி ரஞ்சித். கஜா புயலை பற்றி நிச்சயமாக அது இந்த வயசுலேயும் இவங்க ஹெலிகாப்டரில் போகாமல் தரையில் போய் கஜா புயல் போயிட்டு வந்தாங்க இந்த வயசில். அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் உட்காந்து இந்த மேடையில் தான் பங்களிப்பாக தோழர்கள் கொடுத்தது உண்மையிலேயே அது பெருமையான விஷயம். அதாவது வாழ்க்கையில் நாமெல்லாம் ஒரு நல்ல வெளிச்சத்தில் சந்தோஷமாக உட்காந்துருக்கோம். கூரை இல்லாமல் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கூரை கீழே உட்காந்துருக்கிறவங்க யோசித்து கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு பிகைன்ஸ்க்கு இங்கே வந்திருக்கிற எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய வணக்கம். ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு வழக்கு இல்லை. ஒரு 261 எஃப்ஐஆர் இருக்குது. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்குது. ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்குது. ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்ரி இருக்குது. அதோடு சேர்த்து தான் இப்போ கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்குது. நான் இதை பூரா விட்டுட்டு வரணுன்னா 700 வருஷம் வேணும். ஆனால் இதை தாங்கிட்டு இந்த வழியோடு வாழ்ந்துட்டு இதை நாங்கள் நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பலமாக இந்த விருதை நாங்கள் எடுத்துக்கிறோம்.